தவேகா வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை போட்டியிலிருந்து கூடும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதாகவும் திராவிட முன்னேற்ற கழக ஒரு நண்பர் என்னிடத்தில் பேசும்போது குறிப்பிட்டார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த முடிவை கூட எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த முறை நிற்காமல் விட்டு அது எல்லாமே அதிமுகவினுடைய விஜய் அமைக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்கள் ஐடி விங்கு தான் அதை மிகப்பெரிய அளவிலே தேசிய ஊடகங்கள் அதை பேசும் பொருளாக ஆக்கும் அளவுக்கு அவர்களுடைய ஐடி துறை செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் எவ்வளவு கோபம். ரொம்ப ஜாகிரதையாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய அமைச்சர்களையும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுடைய இயக்கத்தையும் அவர் கட்டி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். உரிய பதவி கொடுக்கலன்னா நான் எனக்கு கொடுத்த பதவியே வேணால் நான் வெளியேறிடுவேன்றாரு. இன்றைக்கி பத்திரிகை செய்தி என்னன்னா, அவர் திமுக போவாரா தாவேகா போவாரா அவரோடு இருப்பவங்கன்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகா வரக்கூடாது, அதனுடைய கூட்டணி இயக்கங்கள் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பொழுதுமே ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதை நிறைவேற்றி தரும் பட்சத்தில் இவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தருவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அது என்ன கோரிக்கைகளாக இருக்கும் என்றால், உடனடியாக நிதியை கொடுப்பதிலே தயக்கம் காட்டுங்கள் மாநில அரசாங்கத்திற்கு. ஏனென்றால் மாநில அரசாங்கத்திற்கு எந்தெந்த வகையில் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தலைவர்லாம் சேஞ்ச் ஆகிருக்காங்க உங்கள் கட்சியில். ஆமாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஆமாம், தேர்தலுக்கு முன்னாடி பயங்கரமாக ஃபைட் பண்ணார். ஐ திங்க் திமுகவினுடைய எதிர்ப்பு காங்கிரஸ்லேருந்து ஒன்று ஜோதிமணி, இன்னொருத்தவங்க மாணிக்கம் தாக்கூர், இவங்க 2 பேர்ட்டேருந்து தான் அதிகம் வந்திருக்கு. இந்த தலைவர் மாற்றம் அப்படிங்கிறத பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நீங்கள் சொன்ன அந்த கருத்தை முதல்ல திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்புணர்வை திரு மாணிக்கம் தாகூரோ அம்மையார் ஜோதிமணியோ எடுக்கவில்லை. நாடும் திருச்சி வேலுசாமியும் தான் அதை ஆரம்பித்து வைத்தோம். உங்கள் சேனலில் தான் முதல்லையே நான் ஆரம்பித்ததா எனக்கு ஞாபகம். நானும் திருச்சி வேலுசாமி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கக்கூடாது, தாவேக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் தனித்து நிற்க வேண்டும். அந்த கோரிக்கையை நாங்கள் எடுத்ததற்கு பின்னால் எங்களை பார்த்து தான் மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் பேசினாங்கன்றது தான் உண்மை. ஆனால் பல பேர் அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால அவங்க பேரை முன்னால் சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் தானே, இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்னு போடும்போது அந்த பத்திரிகைக்கோ அந்த ஊடகங்களுக்கோ ஒரு விளம்பரம் இருக்குது. திருச்சி வேலுசாமி பொன் கிருஷ்ணமூர்த்தின்னா ஒரு பெரிய, நாங்கள் எம்எல்ஏ ஆகலை, நின்று தோத்துட்டோம், அதனால் எங்களுக்கு அந்த விளம்பரம் கிடைக்கல. ஒரு வருத்தமான விஷயந்தான், இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. ஆனால் நம்மளுடைய பார்வையாளர்கள் பல பேர் உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நம்ம தான் அதை முதல்ல தொடங்கி வச்சோம். அதுக்கு எங்களை பின்தொட்டி தான் அவங்க அதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இப்போ புது தலைவர் வந்திருக்காரு, இயக்கம் பலமடையணும், அதற்குண்டான பணிகளை அவர் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், நீண்ட அனுபவம் இருக்கிறது. 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். பல மாநிலங்களில் இன்சார்ஜியாக இருந்து பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கும் காரணத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு அவர் கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போது தலைவர் சேஞ்ச் ஆகிட்டார். பழைய தலைவர் செல்வ பெருந்தகை,
இந்த ஒரு சூழ்நிலையில திமுகவிலிருந்து ஏதேனும் இடையூறு தமிழக காங்கிரஸுக்கு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வராதா? அதாவதுங்க, திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரம் கையிலே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம். வாய்ப்பு இருந்தால் சென்ட்ரல்லையும் அதை இது பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு 10 நாளில் கேபினெட்டு மாறுற மாதிரி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஒருவேளை அதில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கி கொள்ளுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்காக ஒரு டீலிங் நடப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நான் கேள்விப்பட்டேன். காரணம், ஏற்கனவே மம்தாவிடமிருந்து 21 எம்பிக்களை அவர்கள் யாருமே இல்லாத ஒரு இயக்கம், கணவன் தலைவர் பொருளாளர் மனைவி இருக்கிற ஒரு இயக்கத்தில் அந்த 21 பேரை எம்பிங்களை கொண்டாந்து பிஜேபி பக்கம் வச்சுட்டாங்க. இப்போ திமுகவுக்கு 20 எம்பி இருக்காங்க, அவங்கள கொண்டு போயிடுவாங்க. உத்தம் தாக்கரே, இப்படி பல இடங்களிலிருந்து 60க்கு மேற்பட்ட எம்பிக்களை அவர்கள் இப்பொழுது வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அவர்கள் இந்த மழைக்காலத்திலோ குளிர்கால கூட்டத்திலோ நிறைவேற்றி விடுவார்கள். அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நிபந்தனை வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு கண்டிஷன் முதல்ல மத்திய அரசாங்கத்திற்கு, நாங்கள் மந்திரி சபையில் சேரறேன்னு சொல்லலாம். ஒருவேளை சேராவிட்டால் வெளியிலிருந்து கூட அந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அதை நிறைவேற்றி தரும் பட்சத்தில் இவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தருவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அது என்ன கோரிக்கைகளாக இருக்கும் என்றால், நீங்கள் உடனடியாக நிதியை கொடுப்பதிலே தயக்கம் காட்டுங்கள் மாநில அரசாங்கத்திற்கு. ஏனென்றால் மாநில அரசாங்கத்திற்கு எந்தெந்த வகையில் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா இயக்கங்களை விட ரொம்ப திறமைத்தனமாக செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். கலைஞர் இருந்த காலகட்டத்திலேயே அதே மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தாங்க இல்லை, அவங்க இருந்தபோது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பல மாநிலங்களில் இடையூறு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கலைஞர் காரணம் நான் சொல்ல மாட்டேன், கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே அவங்களுக்கு அதிமுக ஆட்சி வந்திருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், இவருடைய போட்டியே என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் தான் இவங்களுக்கு போட்டி. யாருக்கு? திரு விஜய் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் சினிமா துறையால் வந்த போட்டி தான் கடைசியில் அது அரசியலில் போட்டி ஆகிப்போச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நெறியாளர், பத்திரிகையாளர்கள் அனைவரும் தெரிஞ்சது தான். இப்போ நேரடியான அரசியல்வாதியாக திரு விஜய் அவர்கள் எப்பொழுது வருகிறார்? படத்தின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயன், அதுதான் இன்றைக்கும் முன்னிலையில் இருக்குது. ஓகே சார், அது ஒரு தனி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மத்திய அரசுக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒரு மறைமுக சில விதமான அழுத்தங்கள் இல்லை கோரிக்கைகளை கொடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, கொடுப்பாங்க. மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய்க்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குமோ அரசுக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு மாத்திரையை நசுக்கணுன்றார், அதுக்கு வேறு காரணம் கற்பிக்கிறாங்க. திரு விஸ்வநாதன் அமைச்சர், அவருக்கு மேலே ஒரு டான்ஸ் ஆடினார் அப்படின்னு ஒன்று. அதான் இன்னொரு நிகழ்வு. இப்படி விஜய் அமைச்சரையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்கள் ஐடி விங்கு தான் அதை மிகப்பெரிய அளவிலே தேசிய ஊடகங்கள் அதை பேசும் பொருளாக ஆக்கும் அளவுக்கு அவர்களுடைய ஐடி துறை செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் எவ்வளவு கோபம். ரொம்ப ஜாகிரதையாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுடைய அமைச்சர்களையும் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர்களுடைய இயக்கத்தையும் அவர் கட்டி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். சிறிது அசைந்தால் கூட இவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். ஆகவே ஜாகிரதையாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்கள் பழுத்த ஒரு அரசியல் தன்மை கொண்டவர்கள். அவங்களால் இன்னொருத்தர் ஆள்றதை பொறுக்கவே முடியாது. அது போன்ற ஒரு மனநிலை உள்ளவர்கள். ஆகவே திரு விஜய் அவர்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். செல்வ பிறந்தகை அவர்கள் காங்கிரஸில் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ்காரர் தானே, காங்கிரஸில் இணைஞ்சார், தலைவராக இருந்தார், சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தார், பொது கணக்கு குழு தலைவராக இருந்தார். உறுதியாக தொடர்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதெல்லாம் வெளியெல்லாம் போக மாட்டார். ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இன்ட்யூஷன்
அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? ஏன்னா பல ஆண்டுகள் அதாவதுங்க, அரசியல் என்பது நிலையானதல்ல, மாற்றங்கள் என்பது மாறாததும் இல்லை. நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தேர்தல் முடிந்தவுடன் சட்டமன்றத்திலே திரு மரியாதைக்குரிய வேலுமணி தலைமையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு வாக்கே அளித்தார்கள். விஜய் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அடுத்து பழனிசாமியோடு போய் சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? திரு வேலுமணியோட ஸ்டேட்மெண்ட்டு, உரிய பதவி கொடுக்கலன்னா நான் எனக்கு கொடுத்த பதவியே வேணால் நான் வெளியேறிடுவேன்றாரு. இன்றைக்கி பத்திரிகை செய்தி என்னன்னா, அவர் திமுக போவாரா தாவேகா போவாரா அவரோடு இருப்பவங்கன்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அதனால் நேற்று ஒன்று நடக்கலாம், எங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு அரசியல் மாற்றம் கூட நிகழ்ந்த நிகழ்வெல்லாம் இருக்குங்க. அதனால் இன்றைக்கு நடந்தது நாளைக்கு மாற்றி நடக்காது என்பது சொல்வதற்கு உண்டான உத்தரவாதம் கிடையாது. அப்போ மாற்றத்தை பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறீங்க. மாற்றம் மாறாதது தான். மாற்றம் என்பது மாற்றத்திற்குரியது தான். இப்போ இந்த இடைத்தேர்தலை எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போகிறாங்க? 6 தொகுதிகள் கிட்ட வந்திருக்கு இடைத்தேர்தல். எப்படி இருக்க போகுது? விஜய் அவர்களுடைய அந்த திருச்சி கிழக்கையும் சேர்த்தா 7 தொகுதிகள் கிட்ட வருது. ரொம்ப ஜாகிரதையாக இன்றைய மரியாதைக்குரிய தாவேகா அவர்களும் தாவேகாவினுடைய கூட்டணி இயக்கங்களும் அதை மிக திறமையாக கையாள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டிற்கும் 25லிருந்து 30% வாக்குகள் நிரந்தரமாக வைத்திருக்கிறார்கள். நாம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. 25லேருந்து 30 டிஎம்கே இருக்குது, 20லேருந்து 25 ஏடிஎம்கேக்கு இருக்குது. நான் கேள்விப்படும் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தாவேகா வரக்கூடாது, அதனுடைய கூட்டணி இயக்கங்கள் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து சமீப காலமாக பத்திரிகை காட்சி ஊடகங்களில் வரும் செய்திகள் தாவேகா வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருவேளை போட்டியிலிருந்து விலகிவிடக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதாகவும் திராவிட முன்னேற்றக் கழக ஒரு நண்பர் என்னிடத்தில் பேசும்போது குறிப்பிட்டார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த முடிவை கூட எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த முறை நிற்காமல் விட்டு அது எல்லாமே அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த இடம். ஏன்னா அதிமுக வெற்றி பெற்ற ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான். அங்கே இருக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு விழுந்த வாக்குகள்லாம் நீங்கள் சொன்னீங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சின்னத்துக்கு தான். இப்போ கரூர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சாருன்னா சின்னத்துக்கு ஜெயித்தவர் தான். இன்னொரு விஜயபாஸ்கர் ஜெயிச்சாருன்னா சின்னத்துக்கு ஜெயித்தவர் தான். இப்படி எல்லாருமே சின்னத்துக்கு ஜெயித்தவங்க தான். இப்போ இசக்கி சுப்பையான்னு ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இசக்கி பாண்டியன் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய கார் ஓட்டியவர், கார் டிரைவராக இருந்தவர். இசக்கி பாண்டியனுடைய மகன் தான் இசக்கி சுப்பையா, அமைச்சராக இருந்தார். அவர் காங்கிரஸ்காரர். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இசக்கி பாண்டியன் காங்கிரஸ், அவருடைய மகன் தான் இசக்கி சுப்பையா. அங்கேயும் வெற்றி பெற்றதுக்கு காரணம் ரெட்டேலை தான். ஆகவே ரெட்டேலை என்பது அது ஒரு மேஜிக்கான சின்னம். அது அந்த ரெட்டேலையை பார்த்தோன்னே எல்லாருக்குமே எம்ஜிஆர் ஞாபகம் வந்துடும். ஆனால் நம்ம நிற்காமல் ஒதுங்கி கொண்டு விஜய்க்கு ஒரு ஷாக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கி கொண்டு மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாங்கள் தேர்தல் நிற்க போவதில்லை, யாருக்கும் ஆதரவில்லை அப்படி என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்புற வழியாக ஆதரவு கொடுத்து வெற்றி பெற வைத்து அதன் மூலமாக தாவேகா ஆட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அதை கூட திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யும். எந்த எல்லைக்கும் அவர்கள் போக தயாராக இருப்பார்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 876164.